மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கும் மாநாட்டிற்கான முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தற்போது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். 525 தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 தேர்தல் அறிக்கையை தவிர மீது ஒரு 90 தேர்தல் அறிக்கை பாட்டிலே நிறைவேற்றிருக்காங்க. மீது எல்லாமே நிறைவேற்றப்படலை. இன்னைக்கு மருத்துவமனையில் செவிலியர்களாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய பென்ஷனாக இருக்கட்டும், எதுவுமே முற்று பெறல. ஒரு முற்று பெறாத ஒரு ஆட்சி, தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாத ஒரு ஆட்சி. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப முக்கியம். ஒரு டிஜிபியை கூட போட முடியல அந்த அரசாங்கத்திற்கு. ஒரு டிஜிபி கூட போட முடியல. எப்படின்னா சட்டம் ஒழுங்கு எப்படி பாதுகாக்க முடியும்? சாத்தாங்குளத்தில் ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்தது. அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் குய்யோன்னு குதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பக்கத்தில் சிவகங்கையில் அஜித் மரணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? 33 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கு. 33 லாக்அப் டெத் மரணங்கள். சரி, ஒரு போலீஸுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கூட அந்த பெண்களையும் ஜாதி ரீதியா திட்டுறாங்க. அப்புறம் பாலியல் ரீதியா வேற கொடுமை செய்யறாங்க. ஒரு போலீஸ்காரரே ஒரு காவல்துறை பெண் அதிகாரி டீஸ் பண்றது, பாலியல் உண்மை பண்றதும் யாருடைய ஆட்சி நடக்கு? இங்கதான் நடக்கு. சரி, பள்ளிக்கூடத்துக்கு போறா எல்லாரும் புத்தகத்தை தூக்கிட்டு போவாங்க. இங்க கஞ்சாவை தூக்கிட்டு போறாங்க, பீர் பாட்டில தூக்கிட்டு போறாங்க. டாஸ்மாக் கடையை குறைப்போம்னு சொன்னாங்க, படிப்படியா குறைப்போம்னு சொன்னாங்க. நம்ம அன்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் கூட சொன்னாங்க, எல்லாம் நம்ம குடிச்சிட்டு எல்லாம் வீணா போறாங்க, இறந்து போறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி என்ன சொல்றாங்கன்னே தெரியல. அவங்களும் இன்னைக்கு ராகுல் காந்தியை போய் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அப்ப எதுக்கு? எந்த கூட்டணி ஒத்து வரல? எது வடிவம் பெறல? காங்கிரஸ் கட்சி திமுக இருக்குமா இருக்காதாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இன்றைக்கு என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் யாருடைய மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன், அவ்வளவுதான். இப்போ தொடர்ச்சியா விஜய் அவருடைய கூட்டங்கள்ல வந்து கடுமையா பாஜகவையும் சேர்த்து விமர்சித்து இருந்தாரு, கொள்கை எதிர்ந்த அடிப்படையில். ஆனா இப்போ யாரு விமர்சிக்கிறாங்க? விஜய். அவங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்குதா? அவங்களுக்கு இருக்க கொள்கையை பதில் ஒரு புஸ்தகம் போட்டு இது எங்களுடைய கொள்கை, இந்த கொள்கைக்கு மாறானது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. கொள்கைன்னு மட்டும் வெறும் பேப்பர்ல மட்டும் எழுதி வச்சிருந்தா எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்? தமிழக முதல்வர் தமிழக அணிக்கா டெல்லி அணிக்கா அந்த போட்டின்ற மாதிரி தான் இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சொல்றாரு. அது எப்படி? சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெறுது. இது தமிழ்நாட்டில் நடைபெறுது. யார் நல்ல முதல்வராக ஆட்சி செஞ்சார்? ஆனால் இபிஎஸ் அவர்கள் கடந்த 5 வருஷத்துல எப்படி ஆட்சி பண்ணார்? இப்ப நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் தான் எங்களுக்கும் முதலமைச்சர், உங்களுக்கும் முதலமைச்சர் இந்த தேர்தல் வரைக்கும். அதுக்கு பிறகு அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர் நமக்கு. அதுல இந்த 5 வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா என்ன கொண்டு வந்தாங்க? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்களா? 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் அண்ணன் இபிஎஸ். ஒரு நாடு முன்னேற சொன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலைகள் வசதி, பாலங்கள், விமான போக்குவரத்து, கடல் போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, இதெல்லாம் இருந்தாதான் ஒரு நாடு முன்னேற முடியும். ஆனா இன்னைக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க? அனைத்தும் செய்து மத்திய அரசு. தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி ரூபாய், திருச்சி விமான நிலையம் 650 கோடி ரூபாய். பிரதமர் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால நாட்டில் 140 விமான நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்காங்க. வந்த பிறகு உருவாக்கி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய மேம்பாடு அடைவதற்கு. ஒரு நாடு இன்னைக்கு இந்தியா உலக பொருளாதாரத்தில் 4வது இடத்துல இருக்கு. உலக பொருளாதாரத்தில் 4வது இடம். அடுத்து 3வது இடத்துக்கு வரும். இன்னும் பாத்தீங்கன்னா இந்தியா வல்லரசு நாடு நோக்கி போயிட்டு இருக்கு. தமிழ் மொழியை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய முதலமைச்சர். பிரைம் மினிஸ்டர் மலேசியாவுக்கு போய் 2 வாரத்துக்கு முன்னால மலேசியா போனார். எங்கள் நாட்டில் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு, தமிழ் மொழிங்கிற இருக்கு, மிகப்பெரிய கலாச்சாரம், மிகப்பெரிய பண்பாடு உள்ள மொழி அப்படின்னு மலேசியாவில் போய் பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. உண்மையே எங்க இருந்தாலும் சொல்றது பாரத நரேந்திர மோடி அவர்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா திமுக கூட்டணி கட்சிகள், குறிப்பா மதுரை எம்பி சு வெங்கடேசன், மத்திய அரசோட தேர்வு ரத்து செய்யப்பட்டா பொங்கி எழுதுறாரு. ஆனா டிஎன்பிஎஸ்சி ரத்து செய்யப்பட்ட தொடர்பா எதுவுமே பேசலையே சார். அதுதான் அவங்களுடைய கூட்டணி ஆட்சி. அது அவருக்கே தெரியல ரத்து பண்ணிருக்காங்களேன்னு தெரிஞ்சாதானே கேட்பாங்க.
நம்ம எம்பிக்கு தெரிஞ்சிருந்தானே கேட்பாங்க, தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா கேட்பாரு. ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவர், நல்ல விஷயம் தெரிஞ்சு, அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காது. இது மட்டுமா தேர்தல் ரத்தாயிருக்கு? இன்னைக்கு 5 வருஷத்துல எவ்வளவு தேர்வுகள் ரத்தாயிருக்குது? மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன? 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பான்னு சொன்னாங்க. எவ்வளவு 90,000 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பான்னு சொன்னாங்க. இப்ப 90,000 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. என்னாச்சு? சொன்னது என்னாச்சு? காத்தோடு காத்தா போயாச்சு. மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் இது பண்ணாங்க, வச்சாங்க. அண்டர் பாஸ் சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணது அப்புறம் நின்று போச்சு. ஆனால் இப்போ சர்வீஸும் ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமாக மத்திய அரசு தான் காரணம் சொல்லிட்டு. அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம். இதெல்லாம் எப்படிங்க? ஒரு விமான போக்குவரத்துல மக்கள் பயணிகள் போவதும் வருவதும் ஏற்பாடு பண்ணுவதும், அந்த விமான போக்குவரத்தினுடைய அதிகாரிகள் பொதுமக்கள் பயணிக்கணும். அதை பொறுத்து தானே எல்லாமே இருக்கும். எங்கள் தூத்துக்குடி இன்னைக்கு 5 விமான நிலையம் வருது, 5 ஃப்ளைட்டு டெய்லி வருது. முந்தி 2 தான் வந்துட்டு இருந்துச்சு. மத்திய அரசு என்ஓசி கொடுத்தாச்சு. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மதுரை. நான் இப்போ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேனே, இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்த பிறகு எத்தனை விமான நிலையங்கள், எத்தனை மருத்துவக் கல்லூரிகள், அதெல்லாம் நிதி தானே. நிதி இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இன்னொன்று கூட சொன்னாங்க, அதான் அண்ணன் சொல்றேன், அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது நீட் எக்ஸாமை கொண்டு வரணும் தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்கல்ல. கொண்டு வந்தாங்களா? இதுவரைக்கும் கொண்டு வரல. நீட் எக்ஸாம் இதுவரைக்கும் கொண்டு வரல. ஆனா அதுக்கு பதில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க? கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் எங்களுக்கு மருத்துவ கல்லூரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக, மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே.பி. நட்டா அவர்களிடம் பேசி மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள மாநாட்டிற்கு பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.